எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மீன் மார்க்கெட்டுக்கு போய் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. சங்கரா மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். செட்டிநாடு நண்டு கிரேவி, சங்கரா மீன் ஃப்ரைங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில். வாங்க பாருங்கள் வீடியோவை. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக மீன் நண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் பசங்க 2 பேருக்கு நண்டு ரொம்ப பிடிக்குன்றனால இன்னைக்கு நண்டு கிரேவி வைக்கிறோம். நண்டு கிரேவி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க, வருஷமே ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து வீடியோ பாருங்கள். நண்டு எப்படி இருக்குன்னு, காலு கொடுக்கு எல்லாமே இருக்குங்களா, அழகா இருக்குல்ல பார்க்கறக்கு. இது க்ளீன் பண்ண போகிறேங்க. இப்போ நண்டு க்ளீன் பண்ணி கடையில் க்ளீன் பண்ணியிருக்கலாங்க. அங்கேயே எனக்கு பண்ணுறது பிடிக்காது, அவங்க க்ளீனாகவே பண்ண மாட்டாங்க. நம்மனா நீட்டாக பார்த்து செஞ்சிடலாம். பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்களா. இங்கே பாருங்க நண்டு எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, க்ளீன் பண்ணியாச்சுங்களா. இங்கே பாருங்க, எல்லாம் பிச்சுட்டேன். எவ்வளோ சதை இருக்கு பாருங்க. நண்டு பார்க்குற சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ சதை இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க சதை. மீன் பாருங்க, சங்கரா மீன் எவ்வளோ பெருசு இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா. இதை இப்போ க்ளீன் பண்ண போகிறேங்க. இப்போ தான் நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் க்ளீன் பண்ணுறோம். சங்கரா மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமங்க. முள்ளெல்லாம் குறுக்க நெருக்க இருக்கும், கையில் பிடிச்சி கிளிக்கும். இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுறேன் பாருங்க. பாருங்க, மேலெல்லாம் தெரிக்குதுங்க. நிறைய செலாம்பு இருக்குங்க. கையில் குத்தி வச்சு பாருங்க, நறுக்குன்னு குத்துது. சங்கரா முள் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஆனால் சங்கரா நல்லா டேஸ்ட் இருக்கும். எவ்வளோ செதில் வருது பாருங்க. ஒரு சைடே ஒன்றும் க்ளீன் பண்ணல, ஒரு மீனே க்ளீன் பண்ணல, பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து எவ்வளோ செதில்னு பாருங்க. பாருங்க, நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. க்ளீனாக கழுவி நீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சங்கரா மீன் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா. இதை மிளகாப்பொடி போட்டு எல்லாம் பெரட்டி வைக்கலாங்க பொரிக்கிறதுக்கு தேவையானது. பாருங்க, மீன் பொரிக்க தேவையானது மிளகாத்தூள், இதுலேயே மிக்ஸ் பண்ணுற பாருங்க. மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர், கலர் பொடிங்க. கொஞ்சம் டார்க்காக தெரியிருக்கா கலர் பொடி. நான் போன டைமு லெக் பீஸ் கலர் பொடி சேர்க்கல, இருந்தாலும் நான் இந்த மீனுக்கு கலர் பொடி சேர்க்குறேங்க. இஞ்சி பூண்டு மிக்ஸுங்க. உப்பு தேவையான அளவு, சால்ட்டு. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற பாருங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகவே ஆகுது. கார்ன்ஃப்ளவர் போட்டாங்காட்டி கொஞ்சம் கெட்டியாகுது. பாருங்க, ஒரு ஜெல்லி மாதிரி வருது பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி போடவும். இப்போ பாருங்க, மீனை இந்த மசாலா பெரட்டி வைக்கிறேன் பாருங்க. எப்படி பெரட்ட பாருங்க.
பெரட்டி வச்சு பாருங்கள், 2வது பீஸ் பெரட்டி இருக்கும். கையில் குத்துதுங்க, முள் ரொம்ப ஓவராக குத்துது. சங்கரா முள் மீன்னாவே பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்குங்க, குறுக்க நெருக்கவே இருக்கும். நான் பெரிய பெரிய சங்கரா வாங்கிட்டதுனால கட் பண்ணி போட்டிருக்கேங்க. பீஸ் பீஸாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய சங்கராங்க, அதனால பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நமக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். யாராவது வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக ஒரு ஆள் இவ்வளோ பெருசு சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, ஒரு இதாக இருக்கும். அதனால நான் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஒரு பீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வருங்க, 250 கிராம் வருது. நான் எடை போட்டு வாங்கினப்போ பார்த்தேங்க, ஒரு பீஸ் வந்து 250 கிராம் வருது. இந்த 2 பீஸ் இருக்குங்க, அது பெரட்டி எடுத்து வச்சுட்டு நண்டுக்கு தேவையான பொருளெல்லாம் உங்களுக்கு என்னென்னங்கிறது சொல்கிறேங்க. நண்டு கிரேவிக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். நண்டுனாலே சாப்பிடுங்க. இப்போ சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, சளியாக இருக்குது, நிறையா சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆனங்காட்டிக்கு நெஞ்சில் ஏதாவது சளி இருந்துச்சுன்னா நண்டு நிறைய சாப்பிட்டா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நண்டு சாப்பிட்டா நல்லா சூடு, அந்த சளி பூரா நெஞ்சில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்று நண்டு குளத்து நண்டெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கடல் நண்டுன்னு சொல்லுவாங்க, எனக்கு கடல் நண்டா ஆற்று நண்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் விற்கிறது வாங்கிட்டு வருவேன். ஆனால் நான் இப்போ வாங்கியிருக்கிறது நான் காலையில் கேட்டேன், கடல் நண்டுன்னு தான் எங்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள், எல்லாம் பெரட்டி எடுத்து வச்சுருக்கேன். நண்டு கிரேவிக்கு அரைக்க தேவையான பொருளுங்க, பூண்டு, தேவையான பூண்டு, இஞ்சி, பிரிஞ்சலை, சோம்பு, பட்டை, சின்ன வெங்காயம், இது மட்டும் அரைக்கிறதுக்குங்க. தக்காளி பச்சையாகவே நம்ம அரைக்கணும். 5 தக்காளி குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டி குட்டியாக தக்காளி வச்சுருக்குங்க. தக்காளி வேலை ரொம்ப ஜாஸ்திங்க, 120 ரூபா. அதனால லிமிட்டாக போட போகிற பாருங்க, 5 தக்காளி போடுறேன் அரைக்கிறதுக்கு. இப்போ எடுத்த ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பாருங்கள், எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாங்க. இதெல்லாம் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம பச்சையாக தானே அரைக்கிறோம் எல்லாமே. தக்காளி மட்டும் தனியாக அரைச்சிக்கலாங்க. பாருங்க, நைஸாக அரைஞ்சிருச்சு. ஒரு தட்டில் எடுத்து வைக்கலாம். அடுத்து தக்காளிங்க. தக்காளி மட்டும் பச்சையாக அரைச்சிக்கலாம். ஏன் தெரியுங்களா, நம்ம கட் பண்ணி போட்டு வணக்கும் போது சரியாக வணங்காது, ஒரு மாதிரி இருக்கும். தக்காளி இதாவது நமக்கு சாராக கிடைக்கும், நல்லா இருக்குங்க, வேஸ்டேஜ் ஆகாது, அதில் எடுத்து வைக்க மாட்டாங்க. கட் பண்ணி போடுங்க, அப்போ முழுசாக போடாதீங்க, கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நல்லா இதாக இருக்குன்னா ஒரு மாதிரி மிக்சியில் அடிக்கும். தக்காளி கட் பண்ணி போட்டு அடிச்சுட்டு நம்ம தேவையானது போட்டு தாளிக்கலாங்க. தக்காளி இப்போ அரைக்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி அரைச்சிருக்கேன், என்ன கலர் பாருங்கள். நாட்டு தக்காளி போடலைங்க, புளிப்பு அடிக்கும், புளிப்பாக இருக்குன்றனால நான் ஆப்பிள் தக்காளி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. ஆப்பிள் தக்காளி நல்லா ரெட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், ரெட்டாக இருக்குங்களா, அதனால தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி போட்டால் நல்லா இருக்குங்க, புளிக்காமல் இருக்கும்.
எல்லாம் அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கலாங்க. எண்ணெய் சட்டி சூடாகட்டுங்க. பாருங்கள் தண்ணியாக இருக்குது சட்டியில். நல்லா சூடான படி எண்ணெய் ஊற்றுவோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றலாங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, எண்ணெய் ஊற்றலாங்களா? கிரேவி தெளிஞ்சு சுண்டி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்குங்க. கடுகு போட்டுங்களா? கிரேவி தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், இவ்வளோ பெரிய வெங்காயம் பெருசாக இருக்கிறது 2 வெங்காயங்க, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். பெரிய வெங்காயம் போடுறோம் பாருங்க. பொன்னரம் ஆகட்டுங்க. ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். பாருங்க இப்போ வருதுன்னு வேகட்டும் நல்லா. நல்லா வணங்கிட்டு இருக்கு பாருங்க. அது கூட பச்சை மிளகாய் சேர்க்கலாங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாய் நான் எடுத்துருக்கேங்க. கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. பாருங்க எல்லாம் எப்படி வணங்கிட்டு இருக்கு பாருங்க. நல்லா வணங்கி பொன்னரம் ஆகட்டுங்க. வெங்காயம் பொன்னரம் ஆனால் தான் நமக்கு கிரேவியெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஏன்னா பச்சை வாசம் அடிக்கும், வெங்காய வாசம். நண்டில் ரசமெல்லாம் வைப்பாங்கங்க. நான் ரசம் வைப்பேன், ஆனால் இன்னைக்கு நான் ரசம் வைக்கல. கிரேவி மட்டும் செய்யலான்ட்டு செய்கிறேங்க. பாருங்க எப்படி ஆயிட்டு இருக்கு, கலர் மாறுதுங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறாங்க. நல்லா வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணங்கட்டும். பாருங்க இஞ்சி பூண்டு நல்லா வணங்குனது, நல்லா ஸ்மெல் வருது பாருங்க. வீடே சமையல் ரூம் ஃபுல்லுமே நல்லா மணக்குது இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு மட்டும் சேர்க்கலைங்க இதில், உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, சோம்பு, இது பிரிஞ்சலை, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நண்டு கொஞ்சம் வாசமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி ஊற்றுறேன் பாருங்க. தக்காளி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. தக்காளி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு மசாலாவே வந்துருச்சு பார்த்தீங்களா? இது எப்படி நம்ம கலர் கொண்டு போகிறோன்னு பாருங்க. தக்காளி ஊற்றுனதையுமே நம்ம இஞ்சி பூண்டு போட்டு ஒயிட்டாக இருந்துச்சு இல்லைங்களா? எப்படி கலர் கொடுத்துருக்கு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூளுங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிட்றோன்றனால காரம் கொஞ்சம் தூக்கில் தான் போடுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்க்குறேன் பாருங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும்.
பாருங்க, இங்கே பாருங்க மசாலா எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. கலர் பாருங்க, இங்கே பாருங்க. அடுத்து நான் நண்டு எடுத்து போடலாங்க. பாருங்க போடுறேன் நண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. நண்டு உள்ள போட்டாச்சு. இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க பெரட்டிட்டேன், பார்த்தீங்களா? கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு போடுறேங்க. நண்டுக்கு தேவையான பொருளில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா மிளகு தான். நம்ம சளி இருந்துச்சுனாலும் வெளியில் வந்துடும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கே போடுறேங்க. மிளகு நல்லா உடம்புக்கு நல்லதுன்றனால நான் மிளகு சேர்த்துக்க பாருங்க. மிளகு சேர்த்திருக்கோம். அடுத்தது வந்து பாருங்க, தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. தண்ணி ஊத்துறேன் பாருங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கலக்கி மிளகு செலவெல்லாம் கலக்கி வச்சுருக்கேன். தட்டு போட்டு மூடிடலாம். இப்படி கொதிக்குது பாருங்க நண்டு குழம்பு. சூப்பராக இருக்குங்களா கொதிக்கும் போது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான நண்டுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் கொதி, நான் 2-3 கொதி வந்ததையுமே நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. இப்போவே லைட்டாக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? கொதிக்கவே எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்க. அதே மாதிரி நல்லா ட்ரை ஆகிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த பக்குவத்தில் இறக்கிடுங்க. மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க நண்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டாச்சு. மசாலாலாம் அரைச்சி ஊற்றி தேங்காயும் கடைசியில் ஊற்றியாச்சு. நண்டுன்னு கொதிச்சு ட்ரை ஆன பின்னாடி நீங்கள் இறக்கிடுங்க. நல்லா கொதிக்கிடுங்க. நான் சொன்ன மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்களா? ட்ரை ஆகிற பொசிஷனில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மல்லித்தலை கட் பண்ணி போட்டு ஒரு பெரட்டிட்டு எடுத்துருங்க. ஆஃப் பண்ணிடுங்க கேஸை. சுவையான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நண்டு கிரேவியெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்தது மீன் மசாலா போட்டு பெரட்டி வச்சிருக்கேன் இல்லைங்களா? நல்லா ஊறிடுச்சு பாருங்க. அதை எடுத்து இப்போது பொரிக்கலாங்க. கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. மீன் பொரிக்கிறதுக்கான தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. மீன் போடலாம். போட்டாச்சுங்க. நாங்கள் 4 பேருங்க. உங்கள்கிட்ட எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், நாங்கள் 4 பேருமே. எங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் இருக்கும் போது கண்டிப்பாக நானும் அவரும் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அவர் வேலைக்கு போனதுனால நாங்கள் எங்கள் 3 பேருக்காக எல்லாமே செஞ்சுருக்கேங்க. மீன் பொரிஞ்சிட்ருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் சூடாகி பொரிஞ்சிட்ருக்கு. ஒரு தட்டு போட்டு வச்சு மூடிடலாங்க.
இன்னும் தெரிக்குது பாருங்க, ஃபுல்லாக தெரிக்குது. நல்லா பொரியிட்டுங்க பாருங்க. மூடி போட்டிருக்கோம், மேலே தெரியுது பாருங்க, எப்படி பொரியறது தெரியுதா பாருங்க. நல்லா இருக்கும் பாருங்க. மூஞ்சியெல்லாம் தெரிக்குதுங்க எண்ணெய். எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுங்க. நண்டு கிரேவி, சங்கரா மீன் வறுவல் எல்லாமே செஞ்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.